நமஸ்காரம். வாஸ்து பயணத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் அடிக்கடி சந்தேகம் யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வாட்ஸ்அப்லேயும் கேட்கக்கூடிய ஒரு ஆடியோ மெசேஜாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் எங்கள் வீடு செப்டிக் டேங்க் நீங்கள் சொன்ன இடத்துல அமைச்சிட்டோம், ஆனால் பட் எங்களுடைய கிச்சன் நாங்கள் வடமேற்கில் கிச்சன் வச்சுருக்கோம், சிலர் நீங்கள் சொன்னபடி தென்கிழக்குலேயே வச்சுருக்கோம். அந்த தண்ணி சிங்க்லேருந்து போகக்கூடிய தண்ணி எந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், வீட்டிலேருந்து வெளில போகணுமா, அது வீட்டிலேருந்து வெளில போகிற பட்சத்தில் எந்த இடத்துல அதுக்கான வழி சேம்பர்ஸ் போட்டு எப்படி அனுப்பணும் அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானமாக உண்டு. அதே போல் நம்ம ரெஸ்ட் ரூம், நம்மளுடைய டாய்லெட் ரூமில் நம்ம குளிக்கிற தண்ணி இல்லை நம்ம வாஷிங் மிஷின் தண்ணி, இந்த தண்ணிகள் எங்கே போய் எந்த வழியாக கொண்டு போய் வெளியில் சேர்க்கணும் அப்படின்றது, அதுக்கு சேம்பர் போடணுன்னா எந்த இடத்துல போடலாம், எந்த ரவுட்டில் அதை எடுத்துகிட்டு போகணும், இந்த விஷயங்கள் நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி ஒரு ப்ரிடாமினண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு சந்தேகங்கள். இதை நம்ம வீடியோவாக போடும்போது எல்லாருக்குமே இது குறித்த ஒரு நாலேஜ் இருக்கும், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம். அடிப்படையாக வாஸ்து சாஸ்திரத்தில் கிச்சன் ட்ரைனேஜ் தண்ணி, கிச்சன்லேருந்து வரக்கூடிய கழிவு நீர் அப்படின்றத எக்காரணம் கொண்டும் நம்ம நம்ம வாஷ்ரூமில் இருக்கக்கூடிய தண்ணீர் கழிவு நீரோட ஒன்று சேர்க்கறதுன்றது தவறு. இது நம்ம கிச்சனுக்கு வெளில நாங்கள் பிளான் போட்டு கொடுக்கும்போது கிச்சன் உள்ளே இருக்கக்கூடிய சிங்கில் எப்பயுமே நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லக்கூடியது, நம்மளுடைய சாப்பிட்ட பிறகு நம்மளுடைய தட்டை கையை எச்சல் தட்டையும் எச்சல் கைகளையும் கழுவக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியே அதுக்கான ஒரு வாஷ் பேசின் வச்சு கொடுத்துருவோம். இது அடிப்படை ரூல், இது சாஸ்திரமும் கூட. அந்த தண்ணியும் சரி, இந்த சிங்க்லேருந்து வரக்கூடிய கழிவு நீர், அந்த நீர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளது தென்கிழக்கில் கிச்சன் இருக்குது அப்படின்னும் பொழுது, இந்த தண்ணியை சிங்க்லேருந்து போகக்கூடிய தண்ணியை எப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை செடிகள் இருந்தால் நம்ம எந்த இடத்துல விடலாம். எக்காரணம் கொண்டும் இது பக்கத்துலேயே வச்சுக்கலாம் சார், சிங்க்கு தென்கிழக்கில் இருக்குது, தென்கிழக்கு கிச்சன் தென்கிழக்கில் இருக்குது, அது அந்த கிச்சனில் வடகிழக்கில் இருக்கிறதால நாங்கள் ஒரு பிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணி தென்கிழக்கில் வச்சுக்கிறோம். இந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் நினைத்து கூட பார்க்காதீர்கள். நீங்கள் பிட்டுன்றது எவ்வளோ போடுவீங்க, ஒரு 3 அடி 4 அடி, மிஞ்சி போனால் ஒரு 5 அடிக்கு போடுவீங்களா? அந்த பள்ளம் தென்கிழக்கில் பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தும். தயவு செய்து அந்த தவறுகளை செய்யாதீர்கள். இது ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த இடத்துல பாதிப்பு அப்படின்னு ஒன்று வந்தால் பெண்களுக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படும். பெண்களுக்கு ஏற்படும் அப்படின்னா அது நிச்சயமாக ஆண்களுக்கும் அது பாதிப்பாக இருக்கும். பெண்கள் உடல் நலம் குன்றி இருக்கிறார்கள் அப்படின்னா அது ஆண்களையும் பாதிக்கும். பெண்களுடைய உடல் நலம் இல்லை அப்படின்னா அது குடும்பத்தையே பாதிக்கும். ஆகையால் தயவுசெய்து அந்த தவறுகளை செய்யாதீர்கள். எங்கேயுமே நீங்கள் பிட்டு போட்டு ட்ரைனேஜ், அதாவது சிங்க் தண்ணியை கழிவு நீரை தேக்கணும், இல்லை அது நாங்கள் ஜல்லி கூட போட்டு செங்கல் ஜல்லி கூட போட்டு மணல் போட்டு அதை இழுத்துக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் சார், அந்த தவறுகளை செய்யாதீர்கள். நீங்கள் எக்காரணம் கொண்டும் தெற்கு பக்கம் சேம்பர் போட்டு இந்த கிச்சனுடைய தண்ணியை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது அட்வைசபிள் கிடையாது, சிறந்தது கிடையாது. அந்த தவறையும் செய்யாதீர்கள். கிழக்கு பக்கமாகவே வடகிழக்கை நோக்கி கூட தாராளமாக 1-2 சேம்பர் போட்டு, ஏன்னா இன்றைக்கி வீடு அப்படின்றது மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 20 அடிக்கு மேலே, மிஞ்சி போனால் 30 அடிக்கு மேலே ஒரு ஒரு டைரக்ஷனில் நீங்கள் கட்ட போகிறது கிடையாது. அப்போது 10 அடிக்கு ஒரு சேம்பர் போட்டிங்க அப்படின்னா கூட அது 2 மேக்ஸிமம் 3 வரும். ஏன்னா 3ஆவதாக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அது வெளில விட்டுடுவீங்க. இந்த இப்போ வடகிழக்கில் உங்களுக்கு போர் இருக்குது, அது பக்கத்தில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் இருக்குன்னும் போது அது பக்கத்துலேயும் விட வேண்டிய அவசியம் இல்லை, விடவும் கூடாது. நீங்கள் ஒரு செடி வளர்த்துக்கிறீங்க, அந்த பக்கத்தில் ஒரு மாதுளம் பழம் செடி வைக்கிறீங்க அறிவுறுத்தல் படி, இல்லை கொய்யா மரம் செடி இருக்குது தென்கிழக்கில் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை ஒட்டி இந்த கழிவு நீரை தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், அங்கே போய் சேர்க்கலாம். ஆனால் அதுக்கு சுற்றி பள்ளம்ன்றது ஒரு
கால் அரை அடிக்கு மேலே ரொம்ப நோண்டி வைக்காதீங்க. அந்த சின்ன பள்ளமும் நிச்சயமான பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா அவசியம் கொடுக்கும். அந்த தவறுகளை செய்யாதீர்கள். இது எங்களுக்கு தென்மேற்கில் எங்கள் தென்மேற்கில் எங்களுக்கு வந்து பெரிய தென்னை மரம் இருக்குது சார், மாமரம் இருக்குது, நான் அங்கே எடுத்துன்னு போய் ரவுட் பண்ணி இந்த தண்ணியை அங்கே விடலாமா? அது தவறு, வேண்டாம். சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் காலி பிளாட் தான் சார் இருக்குது, கழிவு நீர் அங்கே போயிட்டுருக்குங்க சார், அந்த பக்கம் இல்லை, எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய ட்ரைனேஜ் கட்டி விட்டுருக்காங்க, அதில் எடுத்துன்னு போய் சேர்க்கலாமான்னா, அதில் ட்ரைனேஜ் அப்படின்றது நான் சொல்லக்கூடியது காவா நீர். இது வந்து செப்டிக் டேங்க் ட்ரைனேஜை பற்றி நான் பேசலை. அந்த காவாவில் உங்களுக்கு சேர்த்து விடலாமா சார்னா, அப்படி நீங்கள் சேர்த்து விடலாம். அது அப்பயும் வந்து எங்கேருந்து போனோம் அப்படின்னா, தென்கிழக்கு கிச்சனாக இருந்தாலும் சரி, வடமேற்கு கிச்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2க்குமே அதை எடுத்துகிட்டு வந்து வடகிழக்கு மூலியமாக தான் அதனுடைய வழியை நீங்கள் வெளில அனுப்பணும். அதுதான் சாலச் சிறந்தது. எந்த இடத்துலையும் அது ஊறாமல் கீழே சேராமல் டைரெக்டாக வெளில இருக்கக்கூடிய வீட்டுக்கு வெளில இருக்கக்கூடிய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவாவில் தாராளமாக சேர்க்கலாம். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு விஷயம். இப்போ வாஷ்ரூமில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜில் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிளான் படி, நம்மளுடைய ரூல் படி ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம், டாய்லெட், பாத்ரூம் என்ன பேரில் இருந்தாலும் அது வந்து மேற்கு நடுப்பகுதி இல்லை வடமேற்கு சார்ந்து தான் வரணும். அப்படின்னு வர பட்சத்தில் நீங்கள் அந்த தாராளமாக இந்த விஷயங்களை உங்களுடைய செப்டிக் டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த செப்டிக் டேங்க் தொட்டியில் நீங்கள் தாராளமாக அதை சேர்த்துடலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிச்சனில் இருந்து வரக்கூடிய கழிவு நீரை இந்த செப்டிக் டேங்கில் கனெக்ட் பண்ணி அந்த தவறை செய்யாதீர்கள். இந்த குளிக்கிற தண்ணி உங்களுக்கு அங்கே வடமேற்கில் எங்கேயாவது செடி மரம் இருந்தது அப்படின்னா, மரம் வைக்க மாட்டீங்க, நம்மளோட ரூல் படி செடிகள் இருந்தது அப்படின்னா அதற்கு தாராளமாக அதை பாசறதுக்கு நீங்கள் வழி வகுத்துக்கலாம். திருப்பி சொல்கிறேன், பள்ளம் அப்படின்றது வந்து 1/2 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரைனேஜில் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா சேம்பர் அப்படின்றது எங்கே வரலாம் அப்படின்னா, வீட்டுக்கு தாய் சவருடைய உள்பகுதி உள்ள சேம்பரை போட்டு, அதே போல் அது மேற்காக இருந்தாலும் வடக்காக இருந்தாலும் தாய் சவருக்கு உள்ளே வந்து அந்த சேம்பரை போட்டு, சேம்பர் அப்படின்ற மிஞ்சி போனால் ஒரு அடிக்கு உள்ளே நீங்கள் முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அது ஸ்லோப் ஆகி வரும், கீழே பள்ளமாகிட்டே போகலாம். ஆனால் அது வடகிழக்கு சார்ந்து வரும்போது பள்ளங்கள் ஜாஸ்தியாக இருக்கலாம். இந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். இது தெரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது குறித்து என்கிட்ட கேட்கலாம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சைக்குலையின் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.